ஹலோ மக்களே, கார்த்தி ரேவதி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. நம்ம ரேவதியும் கார்த்தியை சந்திக்கிறதுக்காண்டி வரும்போது அந்த இடத்துலயே மயங்கி விழுந்துடுறாங்க. அதை பார்த்த கார்த்தி பதறி போய் நம்ம ரேவதி அப்படியே ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. நம்ம ரேவதி நம்ம கார்த்தியை பார்த்தாங்களா? நம்ம ரேவதியும் கார்த்தியை ஃபர்ஸ்ட் டைம் சந்திக்கும் போது என்ன நடக்க போகுது? வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம ரேவதியும் எங்கே பார்த்தாலுமே கார்த்தியோட பேச்சை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அன்னதானம் போடும்போதும் அது கார்த்தி தம்பி தான் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. யார் அந்த கார்த்தியாக இருக்கோ? ஊருக்கே இப்படி நல்லது பண்ணுறாங்களே, அவங்கள எப்படியாவது பார்த்தாகணும், யார்கிட்ட அவங்கள பற்றி விசாரணை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி யோசிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம கார்த்தி அப்படி நிற்கும்போது நம்ம ரேவதி கார்த்தியை பக்கத்தில் போய் கூப்பிடும்போது கார்த்தி திரும்பி பார்க்கும்போது ரேவதி அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறாங்க. இதை பார்த்து நம்ம கார்த்தி பதட்டாயிடுறாங்க. என்னாச்சு ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் அவங்களை பண்ணாலும் ரேவதி முழிச்ச மாதிரி இல்லை. இது டென்ஷன் ஆன நம்ம கார்த்தியும் இப்போ சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியை அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிற வழியில் ரேவதி கிட்ட, ரேவதி உனக்கு எதுவுமே ஆகாது, என்னாச்சு எழுந்துருன்னு சொன்னாலும் நம்ம ரேவதி எழும்பின மாதிரி இல்லை, எப்படி அது ரேவதிக்கு எந்த ஆபத்தை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பதட்டமாக ஹாஸ்பிட்டலில் நம்ம ரேவதியை சேர்த்துடுறாங்க. அங்கே போய் நம்ம ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாமே நடக்குது. கார்த்தி நம்ம ரேவதி கண் முழிக்க வரைக்கும் அந்த இடத்துலையே தான் இருக்காங்க. அப்படியே அங்கே உள்ளவங்கள்ட்ட என்னாச்சு ரேவதிக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லையே, நல்லா தானே இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கு ஏற்கனவே இப்போ தானே ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அதனால தான் ஏதோ ஒரு பிரச்சனைனால மயங்கி விழுந்திருப்பாங்க, மற்றபடி பயப்படக்கூடிய அளவில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே தான் நம்ம கார்த்திக்கு நிம்மதியாச்சு. சரி, நம்ம இங்கே இருந்துட்டு இருந்தா ரேவதி நம்மளை பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும், நம்மளை பார்த்தானா பழைய ஞாபகங்கள் ஏதாவது அவளுக்கு மறுபடியும் ஏதாவது பிரச்சனை ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி பயப்படுறாங்க. சரி, இது விஷயத்தை எப்படியாவது நம்ம மாமா கிட்ட சொல்லிடலான்னு ராஜராஜனுக்கிட்ட மயில்வானத்திட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் பார்க்கும்போது ரேவதி திடீர்ந்தால மயங்கி விழுந்துட்டா, அவளை இப்போ ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன், உடனே நீங்கள் வாங்க, அவள் கண்மூழிச்ச பிறகு என்னை பார்த்தானா எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிட போகுது, அதனால் நீங்கள் சீக்கிரமாக வாங்கன்னு சொன்ன உடனே நம்ம மயில்வானும் ராஜராஜனும் பதட்டாயிடுறாங்க. சகல எந்த பிரச்சனையிலேயே கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் அந்த இடத்துக்கு வந்துடுவோம்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகிட்ட சொல்கிறாங்க. கார்த்திக்கு சாமியார் சொன்னது எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துடுது. எப்படியாவது ரேவதி எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அவளை எப்படியாவது நம்ம கண்காணிச்சுட்டே இருக்கணும், ரேவதி கூடையே இருந்தாதான் அவள் நல்லபடியாக இருப்பான்னு சொல்லிட்டு சாமியார் வேற சொன்னாரே, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நம்ம ரேவதிக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க. கரெக்டான சமயத்தில் நம்ம மயில் வாகனமும் அந்த இடத்துல வந்த உடனே நம்ம ராஜராஜனும் என்னாச்சு மாப்பிள்ள திடீர்னு இப்படி ஃபோன் பண்ணி வர சொன்னோடனே எனக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு, ரேவதி இப்போ நல்லா தானே இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நம்ம கார்த்தியும் ஆமாம் இப்போ அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்கா, எல்லா சிச்சுவேஷனும் சரியாயிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நீங்கள் பார்த்துக்கோங்க, எப்படி இருந்தாலுமே ரேவதி சீக்கிரத்தில் கண் முழிச்சிருவான்னு சொல்லியிருக்காங்க, அதனால் எதுவும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, நீங்கள் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி கிளம்பும்போது மயில் வாகனமாக என்ன சகல இவ்வளோ பெரிய காரியத்தை எல்லாம் செய்துட்டு நீ பாட்டுக்கு ரேவதி மொழிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த விட்டு போயிடுறே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கார்த்தியும் இது எல்லாமே சீக்கிரத்துல சரியாயிடும், இப்போதைக்கு எதுவும் கவலைப்படாதுங்க, ஆனா ரேவதி மட்டும் கண் முழிச்சு என்ன பார்த்துட்டானா ஏதாவது பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்த விட்டு போறேன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி கிளம்பிடுறாங்க. அதே சமயத்துல சாமுண்டேஸ்வரியும் ரேவதி வீட்டில் இல்லை, எங்கே தான் போயிருப்பான்னு தெரியல, எப்படியாவது ரேவதியை கண்டுபிடிச்சாகணும், அந்த கார்த்தி பையில மட்டும் அவன் நேரடியாக பார்த்துடவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக நம்ம ரேவதியை தேடி வராங்க. ரேவதியை தேடி வரும்போது எல்லா இடத்துலையும் விசாரிக்கும் போது கோவிலுக்கு தானே வந்தான்னு சொன்னாங்க, கோவில் பக்கத்தில் வந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி குழம்பி போய் நிற்கும் போது என்னம்மா ரேவதியை தேடுறீங்க, ரேவதி இப்போ தான் இங்கே மயங்கி விழுந்தாங்க, உடனே கார்த்தி தம்பி தான் அவளை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட சாமுண்டேஸ்வரி அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அவனே நம்ம பொண்ணை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கானா, இது சரியே கிடையாது, எப்படியாவது ரேவதி கார்த்தியை பார்த்துடக்கூடாதுன்னு மறுபடியும் சாமுண்டேஸ்வரி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஃபாஸ்ட்டாக கிளம்ப ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ரேவதியும் அப்படியே கண்முழிச்சு பார்க்குறாங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்க மாதிரி இருக்குது, குழம்பி போய் யோசிக்கிறாங்க, என்னாச்சு நமக்கு, நம்ம எப்படி இந்த ஹாஸ்பிட்டலில் வந்தோம், எதுவுமே புரியலையே அப்படின்னு யோசிக்கும் போது பக்கத்தில் இந்த நர்ஸுக்கிட்ட நம்ம ரேவதி கேட்க ஆரம்பிக்கிறாங்க, எனக்கு என்னாச்சு, என்னை யார் இங்கே சேர்த்தாங்க அப்படின்னு கேட்கும்போது நர்ஸும் வேற யாரும் இல்லை, கார்த்தின்னு ஒருத்தங்க தான் உங்களை இங்கே சேர்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரேவதியும் கார்த்தியா, அது யார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது சரி நம்ம கார்த்தியை தானே தேடி போகணும் அப்படின்னு நினச்சிருந்தோம், ஊரில் உள்ளவங்க எல்லாருமே கார்த்தின்னு எவ்வளோ பெருசாட்டு பேசிகிட்டு இருந்தாங்க, கடைசியில் நம்ம உயிருக்கு ஒரு ஆபத்து வரும்னு தெரிஞ்ச உடனே நம்மளையும் அவர் தான் காப்பாற்றிருக்காரா அப்படின்னு நம்ம ரேவதி யோசிக்கிறாங்க. நர்ஸும் ஆமாம் இவ்வளோ நேரமாட்டு
உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்ல அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் இந்த இடத்த விட்டு அவங்க போனாங்க. அதுவரைக்கும் உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு இதுலயே ரொம்பவே பதட்டமா இருந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது, நம்ம ரேவதியும் எப்படியாவது கார்த்திய பார்த்துடணும். அவங்க எல்லாருக்குமே நல்லது தான் செய்திருக்காங்க. இப்படி ஒரு நல்ல மனசு உள்ளவங்கள நம்ம என்னைக்காவது ஒரு நாள் பார்க்கணுமேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ராஜராஜனும் ரேவதி கிட்ட வந்து, "ரேவதி இப்போ உனக்கு எப்படி இருக்குமா? நீ நல்லா தானே இருக்க? எந்த பிரச்சனையும் இல்லையே?" அப்படி கேட்கும்போது ரேவதியும், "எனக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்லப்பா. நான் நல்லா இருக்கேன். ஆனா அந்த கார்த்திய தான் நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். நான் ஊர்ல எல்லாம் கேட்கும்போது, கார்த்தி தம்பி ரொம்பவே நல்லவரு. அவரு யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் அத சரி பண்ணிடுவாரு." அப்படி சொல்லிட்டு கோவிலுக்கு போகும்போது அதான் சொல்றாங்க. அவங்க அம்மாவுக்கு சார்பாட்டு ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே அன்னதானம் குடுத்துருக்காங்க. அப்படி எல்லாருக்குமே நல்லதே பண்ண அந்த கார்த்திய எப்படியாவது பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் நான் ஆசையாட்டு போனேன். ஆனா அதுக்குள்ள மயங்கி விழுந்துட்டேன். கடைசியில என்ன கூட காப்பாத்துனது அந்த கார்த்தியா தான் இருந்திருக்காங்க. அந்த கார்த்தி யாரா இருக்கும்? அப்படின்னு சொல்லி நம்ம ரேவதியும் பேசிட்டு இருக்கும்போது, ராஜராஜனும் மயில் வாகனமும் அத கவனிக்கிறாங்க. மயில் வாகனமும், எனக்கு எப்படி இருந்தாலுமே சீக்கிரத்துல நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. பாரு யாருன்னு தெரியாத பிறவே கார்த்திய பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி யோசிச்சுட்டே இருக்காங்க. ரேவதியும் கார்த்தியும் என்னைக்கா இருந்தாலும் ஒண்ணு சேர தான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வாகனமா மனசுல நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படியே மயில் வாகனமா கார்த்திட்டு ஃபோன் பண்ணி, "எப்பா கார்த்தி, ரேவதி கண் முழிச்சிட்டா. அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா கண் முழிச்ச உடனே என்ன தெரியுமா சொன்னா?" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கார்த்தியும், "என்ன சொல்றீங்க? அப்படி ஒரு செயல் நடந்துச்சுன்னா எனக்கும் சந்தோஷம் தான். எனக்கும் ரேவதிய பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசையா தான் இருக்கு. ஆனா ஒரு பக்கம் பயமாவும் இருக்கு. அந்த டாக்டர் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, பழைய ஞாபகங்கள் ஏதாவது வந்துன்னா அவளுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடும்னு சொல்லியிருக்காங்கல்ல. அதுதான் எனக்கு மைண்டுக்குள்ள வந்துட்டே இருக்கு." அப்படி சொல்லும்போது நம்ம மயில் வாகனமும், "உன்னோட நல்ல மனசு கண்டிப்பா நல்லதே தான்ப்பா நடக்கும். நீ யாருக்குமே துரோகம் பண்ணதில்ல. அதனால உன் வாழ்க்கை நல்லபடியா தான் இருக்கும்." அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கார்த்தியும், "நானும் அத தான் யோசிச்சுட்டு இருக்கேன். கடவுள் எப்படி இருந்தாலுமே சீக்கிரத்துல ரேவதிய எனக்கு ஞாபகம் வர மாரி செய்வாங்க. அதனால எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா அவள கம்பல் பண்ணி என்னோட ஞாபகம் வர வைக்கக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் மயில் வாகனத்துட்டு சொல்லிடுறாங்க. "சரி, நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா. சீக்கிரத்துல ரேவதியும் நீயும் ஒண்ணு சேர போறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம மயில் வாகனமும் நம்பிக்கை குடுக்குறாங்க. இன்னொரு சைடு சாமுண்டீஸ்வரி ரொம்ப டென்ஷன்ல ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்குறாங்க. நம்ம ரேவதிய பார்த்த உடனே, "என்னாச்சு ரேவதி? உன்ன நான் வீட்லயே தானே இருக்க சொன்னேன். எதுக்காக நீ தேவையில்லாம வெளியில வந்த?" அப்படி சொல்லும்போது ரேவதியும், "இல்லம்மா, எனக்கு வீட்லயே இருந்து ரொம்பவே போர் அடிச்சுட்டு அதனால வெளியில வந்தா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் கோவிலுக்கு கிளம்புனேன்." அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. "பாரு, இவ்வளோ தூரத்துக்கு நான் சொன்னப்புறம் நீ வெளியில போனனால தானே இப்படி மயங்கி விழுந்திருக்க." அப்படி சொல்லும்போது நம்ம ரேவதியும், "இல்லம்மா, என்ன கார்த்தின்னு ஒருத்தங்க காப்பாத்திட்டாங்க. வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க. எல்லாரும் நல்ல மனசுக்காரங்க இந்த ஊர்ல இருக்க தானே செய்றாங்க." அப்படின்னு நம்ம ரேவதி எல்லாத்தையும் சொல்லும்போது சாமுண்டீஸ்வரியும், "நீ எங்க போனாலுமே என்கிட்ட கேட்காம ஒரு இடம் கூட நகரவே கூடாது. நான் சொல்றத நீ கேட்டு தான் ஆகணும். உனக்கு இப்பதான் ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆகி சர்ஜரி எல்லாம் பண்ணி முடிச்சிருக்கு. நீ பாட்டுக்கு எங்கேயாவது போய் மயங்கி விழுந்து ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா யாரும்மா இதெல்லாம் பொறுப்பேத்துப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி எப்பவும் போல ரேவதியை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல சீக்கிரமா நம்ம ரேவதி கார்த்தியோட புது லவ் ஸ்டோரி ஆரம்பிக்க போகுதுன்னே சொல்லலாம்.